பாமக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜக வந்துட்டு நீட் தேர்வுக்கு முழுமையாக எதிராக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாமக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும், நீங்க கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் நீட் தேர்வு விலக்கு பெற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. முரண்பாடா இருக்கு. முரண்பாடு தான் அவங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கையே முரண்பாடு தான். நீங்கள் இப்போ சொல்கின்றார்கள் நீட்டு அது இது என்றெல்லாம் பாமக மற்ற கட்சிகளெல்லாம் சொல்கின்றீர்கள். இதெல்லாம் உண்மையான காரணம் அல்ல. இன்றைக்கு இது தமிழகத்திலே அமைந்திருக்கின்ற கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி என்று சொன்னால் இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மத வெறித்தனத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கொள்கைக்காகத்தான் இந்த கூட்டணி இருக்கின்றது. ஆனால் மற்ற கூட்டணிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்கைக்காக ஒன்று சேரவில்லை. சில கோடி ரூபாய் பேரம் பேசி பெறுவதற்காகத்தான் அந்த கூட்டணி. ஒரு சொல் தண்ணி தரமாட்டோம் சிவகுமார் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு. அந்த காங்கிரஸ் 10 சீட்டு தந்த நியாயமா? எதுக்கு இது தந்தாருன்னு சீமான் விமர்சனம் இல்லை. காங்கிரசினுடைய கொள்கையே ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்கக்கூடாது என்பதுதான். மக்கள் குடிப்பதால் கெட்டு போகின்றார்கள், மக்களுடைய சிந்தை மாறி போகின்றது. ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்களுடைய மகாத்மா காந்தியினுடைய கொள்கை ஒரு சொட்டு மது தண்ணீர் கூட மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் கொள்கை. காவிரி நீர் வந்து கொண்டு இருக்கின்றது. ஈரோட்டில் இருக்கின்ற காவேரி ஆறை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு போய் பாருங்க, இருக்கிற பாறையெல்லாம் மறைச்சிட்டு தான் தண்ணி போயிட்டு இருக்கு. ஆக வேண்டிய அளவு நமக்கு தண்ணி தருவதற்கு கர்நாடகா ரெடியாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தால் சில தடங்கல்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர். கர்நாடக அரசோடு பேசி காவேரியிலே தண்ணீர் அதிகமாக வரும்போது நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக ஏற்பாடு தூத்துக்குடியில் பேசுனது மத்தியில கொள்ளை அடிக்கணும், மாநிலத்தை கொள்ளை அடிக்கணும் இவங்க தவிச்சிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு. இதெல்லாம் மத்தியில் கொள்ளை அடிக்கிறாங்க. கொடநாட்டில் கொள்ளை அடித்தது யார்? கொடநாட்டில் கொலை செய்தது யார்? தடை உத்தரவு பேரா சொல்ல கொடநாட்டில் கொலையா நடக்கலையா? வாங்கிட்டு எனக்கு எதிராக ஸ்டே ஆகட்டும். ஆகவே எடப்பாடியெல்லாம் பேசவே கூடாதுங்க. அவரெல்லாம் கம்மி எண்ண வேண்டிய கேஸுங்க. பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக விலகிச்சுன்னு சொல்றாரு. ஆனா எந்த ஒரு கூட்டத்திலையுமே அந்த பாஜகவை பற்றி விமர்சிக்கிறதுல, மோடியை பற்றி விமர்சிக்கிறதுல ஒரு திமுக மட்டும் டார்கெட் பண்றாரு. எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குறிப்பிட்டு பேசினாலோ அல்லது விமர்சித்து பேசினாலோ கொடநாடு வழக்கு என்பதை சிபிஐ கையில் எடுத்துக்கொள்ளும். அதற்காக பயந்துதான் பேசுறேன். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல திலுமுழு பண்ணி தான் வெற்றியை பெற பாஜக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சீமான் முன்வைச்சிருக்காரு. சீமான் சில நேரங்களில் சொல்வது உண்மையாக இருக்கும், பல நேரங்களில் சொல்வது கொஞ்சம் நிலைத்ததுவாய் சொல்வதாக.